விழுப்புரத்தில் 22 சென்டிமீட்டர் பெய்த கனமழை. காந்திநகர், சட்டபொம்மன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. விழுப்புரத்தில் பேருந்து நிலையத்திற்குள் தேங்கிய நீர். நடந்து செல்ல முடியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் பயணிகள் தவிப்பு. மரக்காணத்தில் பூமீஸ்வரர் ஆலயத்திற்குள் புகுந்த மழைநீர். முழங்கால் அளவிற்கு நீர் தேங்கியதால் பக்தர்கள் தவிப்பு. கோவை, நீலகிரி, நாமக்கல், திருச்சி மற்றும் பெரம்பலூரில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, தருமபுரி, கரூர், சிவகங்கை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. அரசு ஊழியர் ஓய்வு பெறும் வயதை 62ஆக உயர்த்துவது குறித்து ஆலோசனை நடைபெறவில்லை. அரசாணை வெளியாகப் போவதாக பரவும் தகவல் வதந்தி என்று அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடக்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடர்ந்திருக்கும் நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். திருச்செந்தூர் ராட்சத அலையில் சிக்கி 3 பக்தர்கள் படுகாயம். கோவில் பணியாளர்கள் நீண்ட நேரம் போராடி 3 பேரையும் மீட்டனர். விடுமுறை தினத்திலும் சுற்றுலா பயணிகள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படும் உதகை. வயநாடு நிலச்சரிவை அடுத்து அச்சம் காரணமாக கூட்டமில்லை என்று தகவல். நாடு முழுவதும் முதுநிலை நீட் தேர்வு. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் 25,000 பேர் எழுதுகின்றனர். மேட்டூர் அணையில் நீர் திறப்பு வினாடிக்கு 12,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை. ஹரியானாவின் அம்பாலா, குருகிராமில் கனமழை. சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருத்துறைப்பூண்டி அருகே நகைக்கடையில் 40 சவரன் நகையை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. 2 பைக்குகளில் பொறுமையாக நகைகளை திருடிய காட்சி பதிவு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு உதவிக்கரம் நீட்டும் பிரபலங்கள். 25 லட்சம் ரூபாயை நிவாரண நிதியாக வழங்கினார் நடிகர் தனுஷ். $80,000 பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் தருவது எப்போது? தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. அதானி குழுமத்தின் வெளிநாட்டு போலி நிறுவனங்களில் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரிய தலைவர் மற்றும் கணவருக்கு பங்குகள். ஹிண்டன்பர்க் முதலீட்டு ஆய்வறிக்கையில் பரபரப்பு தகவல். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல். ஏற்கனவே 3 காவலர்கள் பாதுகாப்பில் இருந்த நிலையில் ஒரு உதவியாளர் தலைமையில் மேலும் 4 காவலர்கள் பாதுகாப்பு. திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய 3 பக்தர்கள் ராட்சத அலையில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் அவர்களை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் போராடி மீட்டிருக்கின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடினர். இதில் சேலத்தைச் சேர்ந்த தங்கம், புதுக்கோட்டையைச் சேர்ந்த பாகம்பிரியா, கோயம்புத்தூரைச் சேர்ந்த வெங்கடேசன் ஆகிய 3வரும் கடலில் நீராடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ராட்சத அலையில் சிக்கிக் கொண்டனர். மேலும் கடல் அலையின் போது ஒருவருக்கு மேல் ஒருவர் விழுந்ததால் 3வருக்கும் காலில் முறிவு ஏற்பட்டு கரைக்கு வர முடியாமல் தவித்தனர். இதனை அறிந்த கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் கடலுக்குள் நீந்திச் சென்று 3வரையும் போராடி கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் 3வரும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விழுப்புரத்தில் ஒரே நாளில் 22 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் வீடுகளிலும் பேருந்து நிலையத்திலும் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர்.
விழுப்புரத்தில் இடைவிடாமல் நேற்று நள்ளிரவில் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்தது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல தேங்கியிருந்தது. இதனால் பேருந்துகள் தண்ணீரில் மிதந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. மேலும் பயணிகள் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல முடியாமலும் வெளியே வர முடியாமலும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பேருந்து நிலையத்திற்குள் செல்லும் பேருந்து மீண்டும் வெளியே நிறுத்தப்பட்டு பயணிகளை ஏற்றுச் செல்கிறது. விழுப்புரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாமரைக்குளம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. பொதுமக்கள் முழங்கால் அளவிற்கு உள்ள தண்ணீரில் நடந்து சென்று அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வருகின்றனர். பெரும்பாலானோர் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாததால் வீடுகளை சுற்றி சூழ்ந்துள்ள நீரை உடனே அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் நகருக்குட்பட்ட கௌதம் நகர், காந்தி நகர், கட்டபொம்மன் நகர், சுதாகர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதிகளில் 2 அடிக்கு மேலாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். அதானி குழுமம் முறைகேடுகளுக்காக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படும் வெளிநாட்டு போலி நிறுவனங்களில் செபி அமைப்பின் தலைவர் மற்றும் அவரது கணவர் பங்குகளை வைத்திருந்ததாக ஹிண்டன்பர்க் முதலீட்டு ஆய்வறிக்கையில் பரபரப்பு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதானி குழுமம் வெளிநாடுகளில் போலியாக நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக பங்குச்சந்தையில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அமெரிக்காவில் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆய்வறிக்கையையும் அது தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டது. இதனால் அதானி குழும பங்குகள் சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சரிவை சந்தித்தன. இதனால் இந்தியாவை சேர்ந்த பங்கு முதலீட்டாளர்கள் பலர் பாதிக்கப்பட்டதை அடுத்து அதானி குழும முறைகேடுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள இந்திய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை வாரியமான செபிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்தியாவை உலுக்கக்கூடிய வகையிலான தகவலை வெளியிடுவதாக சனிக்கிழமை எக்ஸ் தளத்தில் ஹிண்டன்பர்க் நிறுவனம் பதிவிட்டுள்ளது. புதிதாக சில ஆவணங்களை சுட்டிக்காட்டி வெளியிடப்பட்ட இந்த ஆய்வறிக்கையில் செபியின் தலைவர் மாதவி பூரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தவல் புஜ் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. நிதி முறைகேட்டுக்கு வினோத் அதானி பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படக்கூடிய பெர்முடா மற்றும் மொரீஷியஸில் உள்ள நிறுவனங்களில் செபி தலைவருக்கும் அவருடைய கணவருக்கும் பங்குகள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனங்களில் 2015ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சிங்கப்பூரில் இருந்து அவர்கள் முதன்முறையாக முதலீட்டை தொடங்கியதாகவும் ஹிண்டன்பர்க் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அதானி குழுமத்தின் வெளிநாட்டு முதலீட்டில் உள்ள முறைகேடுகள் குறித்து செபி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதன் தலைவர் மாதவி பூரி புஜ்ஜையும் விசாரிக்க வேண்டும் என்பதால் அதானி குழும முறைகேடுகள் குறித்து முழுமையாக விசாரிக்க செபி அமைப்பு தயங்குவதாகவும் ஹிண்டன்பர்க் விமர்சித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து செபி அமைப்பின் தலைவர் மாதவி பூரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தவல் புஜ் ஆகியோர் வெளியிடக்கூடிய கூட்டறிக்கையில் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தங்களுக்கு எதிரான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுப்பதாக தெரிவித்துள்ளனர். ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் எந்த உண்மையும் இல்லை என்றும் தங்களது வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். தேவையான அனைத்து ஆவணங்களும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக செபி அமைப்புக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து நிதி ஆவணங்களையும் வெளிப்படுத்துவதில் தங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த உரிய நேரத்தில் விரிவான அறிக்கையை வெளியிடுவோம் என்றும் மாதவி பூரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தவல் புஜ் ஆகியோர் தங்கள் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கையை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவேற்றக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடித்து வைக்கப்பட்டது ஏன் என்பதற்கான காரணம் தற்போதுதான் விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் 11 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விசாரணைக்கு ஆஜராக 11 பேருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது.
கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் ஆஜராகாத 11 பேருக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மொத்தம் 68 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் விசாரணைக்கு ஆஜராகாத 11 பேருக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது.